கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் ஜீவ வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவ வார்த்தை மூலம் உங்களோடு கர்த்தர் இன்றைக்கு பேச போகிறார். ஆண்டவர் நல்லவர். பிறந்த நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற அனைவரையும் வாழ்த்துகிறேன். இன்றைய ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 2 நாளாகும் 8வது அதிகாரம் 9வது வசனம். 2 நாளாகும் 8-9. இஸ்ரவேல் புத்திரர் ஒருவரையும் சாலமோன் தன் வேலை செய்ய அடிமைப்படுத்தவில்லை. அவர்கள் யுத்த மனுஷரும் அவனுடைய சேர்வைக்காரன் தலைவரும் அவனுடைய இரதங்களுக்கும் குதிரை வீரருக்கும் தலைவருமாயிருந்தார்கள். அதாவது இன்றைய ஜீவார்த்தையின் தலைப்பு அடிமைப்படுத்த மாட்டார்கள். அதாவது சாலமோன் இஸ்ரவேல் ஜனங்களை யாரையும் அடிமைப்படுத்தலை. என்ன செய்தானா? அவங்களை யுத்த மனுஷரை வச்சிருக்கிறான், சேர்வக்காரரை வச்சிருக்கிறான், அவங்களுக்கு தலைவரை வச்சிருக்கிறான், ரதங்கள் குதிரை இருக்க தலைவரும் வச்சிருக்க. யாரையும் அடிமைப்படுத்தலை. அவங்க கூட தான் இருந்தாங்க. எல்லாருமே ஃப்ரீயாக வேலை செய்கிறாங்க, ஃப்ரீயாக பணி பண்ணுறாங்க, நல்லா எல்லாரும் சந்தோஷமாக பணி செய்கிறாங்க. அடிமைப்படுத்தலை. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். உங்களை யாராவது அடிமைப்படுத்தி வைத்திருப்பதை போல் வைத்திருக்கிறாங்களா? எதுவும் உங்களுக்கு தராமல், எதுவும் செய்யாமல், உங்கள் உரிமையை பறித்து கொண்டு நீங்கள் என்னையா இப்படி எங்களை வைத்திருக்காங்க சொல்லி அப்படி வேதனையோடு நீங்கள் இருக்கிறீங்களா? பயப்படாதுங்க. சாலமோன் யாரையும் அடிமைப்படுத்தலை. உங்களோடும் கர்த்தர் பேசுகிறாரு. உங்களையும் யாரும் அடிமைப்படுத்த முடியாது. ஏனென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து இந்த பூமியில் வந்தார். மனுஷகுமாரனாய் வந்தார், மனுஷனாய் வந்தார், அடிமையாய் வந்தார். இந்த பூமியில் வந்து கூட அவர் ராஜாதி ராஜாவாய் தேவனுடைய குமாரனை போல், அதாவது இந்த உலகத்தில் அவர் ஆண்டவர் என்பதை அப்படியே பெருமையாக நினைத்தவர் வாழவில்லை. அடிமை ரூபம் எடுத்தாராம். ஏன்? எதற்காக? நாம் அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது என்பதற்காக. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள், எகிப்தில் அடிமைப்பட்டிருந்தார்கள். ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த அடிமைத்தனத்தின் அவர்களை விடுதலையாக்கினார். எகிப்தியன் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தான். அதிலிருந்து ஆண்டவர் மோசையை அனுப்பி விடுதலையாக்கினார். யாரும் யாருக்கு அடிமை இருப்பதை கர்த்தர் விரும்புவதே இல்லை. புரிந்து கொண்டீர்களா? ஏதாவது இடத்துல உங்களை மிரட்டி பயமுறுத்தி உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் எல்லாவற்றுக்கும் விரோதமாக எழும்பி நீங்கள் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு வெளியே வரவும் முடியல, அங்கே இருக்கவும் முடியல, அப்படி புலம்பின்னு இருந்தால் இன்றைக்கு அந்த கட்டு உடையுது. யாரும் உங்களை அடிமைப்படுத்த முடியாது. நீங்கள் சாட்சியாய் வாழப்போறீர்கள். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்க போகிறார். அதிசயத்தை பார்க்க போறீர்கள். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, சாலமோன் இஸ்ரவேல் ஜனங்களில் யாரையுமே அடிமைப்படுத்தலை. அவன் எல்லாரையும் தலைவர்களாக உயர்ந்தவர்களாய் பார்த்து அப்படிப்பட்ட பொறுப்புகள் வைத்தான். அதே போல் இன்றைக்கு யாராவது அடிமைப்பட்டிருப்பாங்கன்னா அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வாருங்க. சிலர் மிரட்டி இவர்களை வெளியே வரவிடாமல், உயர விடாமல் ஏதாவது காரியங்களை சொல்லி இவங்களை அழுத்தி வைத்திருந்தாங்கன்னா இருந்து வெளியே கொண்டு வரோம். அப்பா, இப்பொழுது கிரியை செய்யுங்க. வியாதியின் அடிமைத்தனம் விலகட்டும், பிசாசன் அடிமைத்தனம் விலகட்டும், மனுஷிக அடிமைத்தனம் விலகட்டும். குறிப்பாக கடன் பாரத்தில் நம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளுக்காய் விசேஷமாய் ஜெபிக்கிறேன். நல்ல படிப்பும், நல்ல வேலை, நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் அமைத்து கொடுப்பீராக. எந்த வீடுகளில் சமாதானம் இல்லையோ சமாதானத்தை கொடும். ஒரு மனம் இல்லாத வீடுகளில் ஒரு மனதை கொடுக்கும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களும் தலைக்கட்டும், பெருகட்டும், மேன்மை அடையட்டும் என்று ஜெபிக்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதம் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயேசுவின் நாமத்தில் நடப்பதாக நீர் அப்படி செய்துவிட்டு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.